தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். அத்த, மாப்பிள, என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாம் காவேரி எதிர்பார்த்துதான் நின்னுட்டு இருக்கேன் மாப்பிள. இன்னும் காவேரி நினைச்சு பதட்டம் போலியா உங்களுக்கு? போகலையே மாப்பிள. எனக்கு அவளை பார்த்து விஜய் மாப்பிள கிட்ட அவ நல்ல விதமா பேசினான்னு தெரிய வந்தாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். எதுக்கும் விஜய் மாப்பிளைக்கு நீங்க போன் பண்ணி அவங்க எங்க இருக்காங்க என்னன்னு கேக்குறீங்களா? ஐயோ அத்த, ஜோடியா டைம் ஸ்பெண்ட் பண்றவங்கள போய் நாமளே போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண கூடாது இல்ல? அதெல்லாம் அவங்க நல்லபடியா பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. நீங்க உள்ள போய் ரிலாக்ஸ்டா இருங்க, போங்க. அட போங்க அத்த, பாத்துக்கலாம். வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்னங்க இருக்கு? இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு. இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ள வரலாம்ல? இருக்கட்டும்ங்க, அம்மா வீட்டுல தேடுவா. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். நான் வரேங்க, அப்புறமா வரேன். சரிங்க, பாக்கலாம். பிரதர், நவீன், என்னாச்சு பிரதர்? வாங்க சீக்கிரம் வந்து வண்டியில இருங்க, நான் சொல்றேன். பிரதர், ஏறுங்க ஏறுங்க. காவேரி, வந்துட்டியா? விஜய் தம்பிய பார்த்து மனசு விட்டு பேசிட்டியா? அவர்கிட்ட என்னெல்லாமோ கேட்கணும்னு சொன்னியே, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கேட்டுட்டியா? இப்போ உனக்கு அவரை பிடிச்சிருக்கா காவேரி? ஒரே நாள்ல ஒருத்தரை பார்த்து பேசி எப்படிமா புடிச்சிருக்கான்னு சொல்றது? இன்னைக்கு என்னால அவர்கிட்ட கொஞ்சம் கேள்வியதான் கேட்க முடிஞ்சது. மிச்ச கேள்வியெல்லாம் அப்புறமா தான் கேட்கணும். அதுக்கப்புறமா தான் அவரை புடிச்சிருக்கா, அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் என்னால தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியும். இது போதுமா இல்ல வேற ஏதாச்சும் விளக்கம் தேவைப்படுதா? போதும்டி, போதும். என்னடி இவ மாப்பிள்ள கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவோட வருவான்னு பார்த்தா அவர்கிட்ட இன்னும் கேள்வி கேட்கணும், அதுக்கப்புறம் தான் என்னால தெளிவா முடிவெடுக்க முடியும்னு சொல்றா. மா, இவ்ளோ நாள் நம்ம வெயிட் பண்ணியாச்சு. அவ மனசுல இருக்கிற கேள்வி எல்லாம் வெளியில கேட்டுட்டு அவ முடிவை சொல்லட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். பிரதர், நான் ஏதோ காவேரி விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சேன். சீரியஸாவே 2 பேரும் டேட் பண்ண போறீங்களா? ஆமாம் பிரதர். அவ ஆசைப்பட்டு கேட்கும் போது முடியாதுன்னு சொல்ல முடியுமா? காவேரி அவ்வளவு ஆர்வமா உங்களை பார்க்க கிளம்பி போனதை பார்த்து கையோடயே கல்யாண டேட்டையும் குறிச்சிட்டு வந்துருவான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு இன்னும் டைம் ஆகும் போலயே. இதுக்கு முன்னாடியும் எனக்கு இப்படிதான் ஆச்சு பிரதர். அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தோம், அத சொல்றதுக்கும் என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கும் அவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாவ. இது அடுத்த டர்ன் போல. ஆனா இதுவும் ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு.
நீங்க சொல்றதும் கரெக்ட் பிரதர். காவேரிக்கு உங்களை பிடிச்சிருந்தோம், அத யாருகிட்டயும் ஓப்பனா ஒத்துக்க மாட்டீங்களா? இப்ப நாங்க சேர்ந்து டேட்டிங் போறதுலதான் எப்படியாச்சும் அவளை ஹெவியா இம்ப்ரெஸ் பண்ணி அவ வாயாலேயே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைக்கணும். அதுதான் இப்ப எனக்கான டாஸ்கே. டேட்டிங் போறது கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு தான் காவேரி நான் கூட்டிட்டு போறேன். ஸ்பெஷலான இடத்துக்கா? அப்படி எங்க கூட்டிட்டு போக போறீங்க? அத நான் போயிட்டு வந்துட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன். ஓ, நாளைக்கே போறீங்களா? ஆமா பிரதர், பின்ன இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டிலே பண்ணக்கூடாதுல்ல. காவேரி நாளைக்கு நான் கூட்டு போற இடம் கண்டிப்பா அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு இடமா இருக்கும்னு நான் நம்புறேன். பார்க்கலாம். ஒருவேளை அப்படி எதுவும் அவளுக்கு ஞாபகத்துக்கு வரலன்னா கூட ஒரு நாள் முழுக்க நானும் அவளும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்க. நீங்க எதை பத்தியும் வரி பண்ணிக்காம இருங்க பிரதர். இந்த அளவுக்கு மனசு மாறின காவேரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வெளிப்படையா சொல்லதான் போறான். சீக்கிரமா உங்க கல்யாணம் நடக்கதான் போகுது. நம்பிக்கையோட இருங்க. இது ஃபுல்லா நான் முடிச்சிட்டேன். இதுவும் படிச்சு முடிச்சிடுறேன். அப்புறம் இது மட்டும் எனக்கு சொல்லி கொடுங்க. நான் சொல்லி தரேன். சரி தாத்தா. தாத்தா, அம்மு, ஹாய் அப்பா. இந்தாங்க. வட 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 வாடா. ஹோம்வொர்க் பண்ணீங்களாடா? என்ன விஜய், போன விஷயம் நல்லபடி முடிஞ்சதா? காவேரி என்ன சொன்னா? கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரா? ஆமா, காவேரிய பார்க்க போன விஷயம் தாத்தாக்கு எப்படி தெரிஞ்சது? இத பத்தி இவர்கிட்ட சொல்லவே இல்லையே. கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசுறதுக்காக காவேரி உன்னை வர சொல்லியிருக்கான்னு அம்மு தான் என்கிட்ட சொன்னா. நீதான் அத சொன்னியா? ம். அவ இந்த விஷயத்த சொன்னதுல இருந்து எனக்கு ஆர்வம் தாங்கலப்பா. எப்ப நீ வீட்டுக்கு வந்து காவேரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கிற சந்தோஷமான விஷயத்த சொல்லுவேன்னு நான் காத்துட்டே இருந்தேன். ஆ, அப்படி எதுவும் இருந்திருந்தாதான் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிருப்பேனே தாத்தா. இன்னும் இந்த விஷயத்துல உறுதியா எதுவுமே தெரியல தாத்தா. ஆனா நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா பாசிட்டிவா தான் இருக்கு. ஆ, இருந்தாலும் கன்ஃபார்மா ஒரு முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே வந்து சொல்றேன். சரிப்பா. சரி தாத்தா. ம். வாய வச்சுட்டு சும்மாவே இருக்கிறதுல. ம். வாங்க 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 வாங்க. ம், உளறிட்டீங்களா எல்லாத்தையும்? ஆமா, நான் தான் சொன்னேன். உளறிட்டீங்க. ஆ? ஆமா. ஏன்பா ஆ, அம்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டாங்களாப்பா? இல்லையே. அப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னாங்களா? அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல, பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல. அப்பா, அப்ப அம்மா என்னதான்ப்பா சொன்னாங்க? என் கூட அவ பேசி பழகி பார்த்து அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்சிருந்தாதான் என்ன கல்யாணம் பண்ணி போலாம். நான் அவளை எப்படியெல்லாம் லவ் பண்ணேங்கிறது தெரியாம, அவதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது தெரியாம, உங்க வைஃப லவ் பண்ண மாதிரி என்ன லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறா. பாவம்பா, அம்மாவுக்கும் பழசு எதுவும் ஞாபகம் இல்லைல்ல, அதான் அப்படி கேட்டாங்க. அப்பா, அம்மா சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் அவங்க கூட நீங்க பேசி பழகுனா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிரும்ல. அதெல்லாம் பிடிக்க வச்சிடலாம்டா. இந்த விஜய் யாரு எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு என்ன பிடிச்சு போய் தான் உங்க அம்மா என் கூட வாழ்ந்தா. அப்போ இப்போ அவளுக்கு என்ன பிடிக்கும்ல. கண்டிப்பா உங்க அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லதான் போறா. நீ எதுவும் வரி பண்ணிக்காத.
ம் சரி படுத்துங்களாமா? ம் வா. ம். வாங்க வாங்க படுங்க படுங்க. ஆம். ம் உங்களை நான் அப்படியே தட்டி கொடுப்பேனா, நீங்க கண்ணை மூடி அப்படியே தூங்குவீங்களாம். ஓகேவா? ம். செல்லம் தூங்க. கங்கா, ஆ என்ன உன் தங்கச்சி மணிக்கணக்கா கண்ணாடி முன்ன நின்னு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா? வழக்கமா அவ இப்படியெல்லாம் பண்ண மாட்டாளே, என்ன விஷயமா? தெரியலையேம்மா. நானும் அப்பையில இருந்து அவளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு மேக்கப் கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கு. கட்டிக்க போறவர் கூட அவுட்டிங் போறதுக்கு இப்படி மேக்கப் பண்ணிட்டு போறது ஒண்ணும் தப்பு இல்லையா அத்தை? கட்டிக்க போறவர் கூட அவுட்டிங் போறாளா? என்னங்க சொல்றீங்க? விஜய் பிரதரும் காவேரியும் இன்னைக்கு ஒரு லாங் டிரைவ் போறதா டிசைட் பண்ணிருக்காங்க. ஓ, காவேரி அவரு ரொம்ப ஸ்பெஷலான இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறதா விஜய் பிரதர் என்கிட்ட சொன்னாரு. அதுக்குதான் மேடம் இப்படி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓ, ஓ. ஓஹோ, இதுதான் விஷயமா? இதுக்குதான் மணிக்கணக்கா கண்ணாடி முன்ன நின்னுட்டு இருக்காளா? மாமா கூட அவுட்டிங் போறதுக்கு அக்கா இவ்வளவு ஆர்வமா கிளம்புறானா, கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு மாமாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போலயே. விஜய் பிரதரை யாருக்கு தான் பிடிக்காது? காவேரிக்கு அவர் மேல நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சிருச்சுதான். ஆனா இவதான் நம்ம கிட்ட காட்டிக்காம ஓவரா சீன் போடுறா. அக்கா, காவேரி அக்கா வரா, அமைதியா இரு. சரி, எல்லாரும் நான் சொன்னதை காட்டிக்காம கேஷுவலா இருங்க பாப்போம். சரி சரி. அம்மா, தலையில வச்சுக்க பூ இருக்கா? இல்லையேடி, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன தலைக்கு பூவெல்லாம் கேக்குற? ஆ, அக்கா ரெடி ஆகுறத பார்த்தாலே தெரியலையாமா? அக்கா எங்கேயோ வெளியே கிளம்புறா போல. ஆ, அப்படியாடி? ஆமாம்மா. என் கூட ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃபுக்கு இன்னைக்கு கல்யாணம். அதுக்கு போறதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஓஹோ, கேட்டுக்கிட்டீங்களாடி? காவேரி கல்யாண வீட்டுக்கு போறாளாம். ஆ ஆ போயிட்டு வரட்டும் போயிட்டு வரட்டும். ஆ, அக்கா, ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வர ரொம்ப டைம் ஆகுமாக்கா? ஆமா யமுனா, ரொம்ப தூரம் போகணும். எப்படியும் வரத்துக்கு சாயங்காலம் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஓ,
பரவாயில்லையடி, நீ போற இடத்துல அவசரமே இல்லாம பொறுமையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா. ம்? ஆ ஆமா, எதுலடி போற நீ? கேப் புக் பண்ணி தாம்மா போகணும். நான் போய் என் போன்ல கேப் புக் பண்றேன். ஓஹோ, பண்ணு பண்ணு. மாப்பிளைய பாக்க போறேங்கிறத சொல்லாம அத மறைச்சு என்னென்ன கதை சொல்ற பாரு. எப்படியோ அவர் கூட போய் சந்தோஷமா பேசி நல்லதா ஒரு முடிவெடுத்தா சரிதான். அப்பா, காஃபியாமா? விஜய் காஃபி குடித்தியாமா? இல்லப்பா, ரூம்க்கு போனேன், கதவு சாத்தி இருந்தது. இன்னும் அவ எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். ஓ சரிம்மா. ஆஹா, தாத்தா சித்தி எல்லாம் ஹால்லே இருக்காங்களே. நேத்துதான் தாத்தாவுக்கு தெரியாம போய் காவேரியை மீட் பண்ணோம். இன்னைக்காவது எங்க போறோம் எதுக்கு போறோம்னு சொல்லிட்டு போவோம். தாத்தா, பாப்பா, உன் ரூம் கதவு சாத்தி இருக்கு, நீ இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டேன்னு உன் சித்தி சொல்லிட்டு இருந்தா. நீ என்னடா இவ்வளவு சீக்கிரம் எங்கேயோ வெளியே போற மாதிரி ரெடி ஆகி வந்திருக்க? நான் கிளைண்ட் யாரையும் பார்க்க போறியாப்பா? இல்ல சித்தி. தாத்தா, நேத்து நான் காவேரியை மீட் பண்ணி கல்யாண விஷயமா பேசிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல. ஆமா. நேத்து நான் அவளை பார்க்க போனப்போ